பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாயிருங்கள். Do not try to rule over those who have been put in your care, but be example to the flock. 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 3. நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில் முன்மாதிரியாக கொள்ளுங்கள். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியுள்ளார். மன்னிப்பில், அன்பில், தூய்மையில், நீதியில், நேர்மையில் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். நாம் நம் நீதியின் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நம் கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அவரை போல நாம் வாழ வேண்டும். நம் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் மற்றும் நம் வாழ்வில் சந்திப்பவர்களிடத்தில் அன்பாகவும், கனிவாகவும், உண்மையாகவும், நேர்மையாகவும், நீதியாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதர்களையும் அடக்கியால நினைக்கக்கூடாது. நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் அலுவலகத்தில் நமக்கு வேலை செய்து கொடுப்பவர்களை அடக்கி ஆளாமல் அவர்களுக்கு அன்பான, தூய்மையான வார்த்தைகளை சொல்லி அவர்களிடத்தில் அக்கறையோடு, பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்களிடத்தில் குறைகளை மட்டும் பார்த்து கொண்டு அவர்கள் செய்யும் நல்ல காரியங்களை பாராட்டாமல் இருக்கக்கூடாது. நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை போல நாம் பிறரின் மனதை புரிந்து கொண்டு அவர்கள் செய்யும் நல்ல காரியங்களை பாராட்டி புகழ வேண்டும். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை போல பிறரை பாராட்டும் பழக்கங்கள் நம்மிடத்தில் வந்தால் குடும்பங்களில் கணவன் மனைவியிடத்திலும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும், மாமியார் மருமகளிடத்திலும் மற்றும் அனைத்து உறவுகளிலும் சண்டைகள் இருக்காது. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார்.